ஹலோ மக்களே! இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டே தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 2ம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணணும். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 3லேருந்து 4 வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல், ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்காது. மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அடுத்து 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வேணும்னாலும் நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். 3 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் நீங்கள் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் நீங்கள் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி தான் இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி தழை உங்களுக்கு ஆஃப் கப் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். கொத்தமல்லி தழை வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதையும் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயமும் கரெக்டாக வணங்காது. உப்பு சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு துருவின தேங்காயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செதில் எடுத்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் கப் செதில் எடுத்த தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா 2 கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் இது நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஆல்.